அந்த 16 பிரபலங்கள் யாருன்னு கேட்குறாரு. நிஜத்தை சொல்லட்டுமா இல்லை அவர்கிட்ட மைக்க கொடுக்கட்டுமா? நிஜத்தை சொல்லணும்னா எனக்கு தெரியாது. அதான். அண்ட் அவர்கிட்ட மைக்க கொடுத்தா அவர் சொல்லுவாராங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அதை ஐ திங்க் யூ கீப்பிங் இட் அஸ் சீக்ரெட். 60 கூட இருக்கலாம், 30 தான் அவங்களுக்கு சௌரியப்படுது, நல்ல 30 வச்சுருக்காங்க. இல்லை 30ன்னா அவங்க ஒரு கணக்கை இங்கெங்கே வச்சுருந்தா பரவாயில்ல. இதை பல முறை பல மொழிகளில் செய்து பார்த்துருக்காங்க. அவங்க பல பெரிய நடிகர்களுடன் செய்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு அது ஒரு அனுபவமாகவும் பாடமாகவும் இருந்திருக்கு. அதிலிருந்து வந்த எண்ணிக்கைகள் தான் இந்த. இல்லை, எனக்கு என்னென்னா அமித்ஜியை நம்ம வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். சல்மான் அவர்கள் பண்ணது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்டு ஒரு யதார்த்தமாகவும் எளிமையாகவும் அவர் செஞ்சார். அதான் அமித்ஜியை அந்த உயரத்திலையும் அந்த இடத்துலையும் வைத்து பல நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம் நம்ம. இது புதுசாக இருந்தது, அது எனக்கு பிடித்திருந்தது. இருக்கக்கூடாது என்று எனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை கிடையாது, அதனால் இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அதாவது எனக்கு இப்படி ஒரு பட்டத்தை நீங்கள் கொடுக்க முற்படுகிறீர்கள். இல்லை, என்னுடைய வேலை ஒரு ஒரு மூத்த அண்ணனாக அல்லது குடும்பத்தில் வயது குறைவாக இருந்தாலும் அதில் கெட்டிக்காரனாக இருக்க ஒரு குடும்ப அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய முயற்சியாக இருக்கும். அது எப்படி வெளிப்படுதுங்கிறது அங்கே நிகழ்ச்சியில் தான் பார்க்கணும். இப்போ நான் யதார்த்தமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இத்தனை கேமரா இருக்குங்க. அது சில பேருக்கு பழகிடும், சில பேருக்கு அது இருக்கிறத மறந்துடுவாங்க. நாங்களே சில சமயம் அந்த மாதிரி மாட்டினது உண்டு. கேமரா இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் மனதை திறந்து பேசி பிற்பாடு வம்பில் மாட்டிக்கிட்ட கதைகளும் உண்டு நிறையா. அதுதான் இந்த நிகழ்ச்சிகளுடைய ஒரு சுவாரஸ்யமான. அதாவது இது அனைத்தையும் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பூரா இருக்கக்கூடிய கடமை. ஆனால் நான் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி விஞ்ஞானத்திற்கும் ஊடகங்களுக்கும். ஆனால் இதையெல்லாம் தொகுத்து அதை பற்றிய ஒரு என்னுடைய கருத்தை சொல்லும் நாளாக ஒரு நாள் வாரத்தில் இருக்கும் இல்லையா? சாட்டர்டே இல்லைங்களா? அது சனிக்கிழமையாக இருக்கும். So the contestants have not been prepared at all. They know what the show is about, but it's going to be completely unscripted. It's reality. It's complete reality. There's no scripted at all. Nothing scripted at all. இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லாமல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வாழ்க்கை எப்படி வாழறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது அடுத்த வினாடி ஆச்சரியங்கள் என்னென்று அவர்களுக்கு தெரியாது. இல்லை, இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அழ வைக்கிறதுல சிரிக்க வைக்கிறதுல தான் ரொம்ப சந்தோஷம். அழ வைக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் கிடையாது. நல்ல ஒரு நிகழ்வு. எனக்கு சகஜீவிகளாக இருப்பவர்களும் முன்னோடிகளாக இருப்பவர்களும் இதை செய்து வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள். அதை பார்த்து நானும் பண்ணுறேன். பட் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பது தான். சமூக அக்கறைக்காக செய்ய வேண்டியது சத்தியமேவ ஜெயத்தையில் பண்ணவரை விட ஜாஸ்தி நான் தனியாகவே பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் இங்கே ஒரு தொலைக்காட்சி ஒரு சேட்டலைட் நிகழ்ச்சியில் அதை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பெருமை, அதை நான் சொல்லிக்கணும். அதில் நான் தைரியமாக செஞ்சிட்ருக்கேன், பல வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அது இப்போ வந்திருக்கிறது ட்விட்டருங்கிறதுனால கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. முந்தி அது மாதிரி விளம்பரம் கிடைக்கணும்னா வால் போஸ்டர் ஓட்டணும். அப்போ அவ்வளோ கையில் காசு கிடையாது. சுவாரஸ்யத்தை என்ன மறந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில். அவங்க அந்த கேமரா இருக்குங்கிறத மறந்துடுவாங்க. அதனால் வரப்போக நிகழ்வுகள் இது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வேற யாராவது கண்ணாடியில் நீங்கள் இருக்கிறது தெரியாமல் கண்ணாடியில் தன்னை பார்த்து ரசித்து கொள்ளும் அந்த நிகழ்வே சிரிப்பு வரும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, அதை சரி பார்த்துப்பாங்க, திடீர்னு இப்படி ஸ்டைலாக ஃபேஸெல்லாம் வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. இவ்வளோ சாதுவாக நின்றுட்டு இருந்தார் பஸ்ஸில், இப்போ கண்ணாடியை பார்த்தா இவ்வளோ ஸ்டைல் அடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வரும். அந்த மாதிரி இதில் இருந்தும் எல்லார்கிட்டையும் கனிவாக பேசக்கூடியவங்க, தனியாக இருக்கோன்னு தெரிஞ்சதும் திடீர்னு
எடுத்தறிந்து பேசுவார்கள். அதெல்லாம் மனித இயல்பை காட்டும். முக்கியமாக இதில் என்ன ஒன்று, ஒரு வேர்ல்டு ஃபிலாசபி என்னன்னா, கோஆப்ரேஷன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதான் அடிநாதம் நான் புரிஞ்சுக்கிட்டது. இவங்க எதை நினைச்சு அதை செஞ்சாங்களோ, விதவுட் கோஆப்ரேஷன், கோஹாபிட்டேஷன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய அடிக்கருத்து, அடிநாதம். அது எனக்கு பிடித்திருந்தது. ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டில் எதிரி என்னும் வார்த்தையே கொஞ்சம் அர்த்தம் இழந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி முழு வெற்றி, அவனுக்கு தோல்வி என்ற விஷயமும் இப்பொழுது கிடையாது. யுத்தத்தில் ஆகட்டும், எந்த ஒரு நிலையில் ஆகட்டும், அதை முழுசாக vanquishing the enemy என்பது கிடையவே கிடையாது. அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நாமும் live and let live தான். So we'll announce it all, wait for the first episode. Everything will be revealed about the show on the first episode. Today is just to reveal the promo. 25th June, 8:30, the first episode will be there. ப்ரொமோவில் வந்ததுனால கேட்குறீங்களா, இல்லை அதுக்கும் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ப்ரொமோவில் வந்தது நான் என் பேர் கமலஹாசன்கிற மாதிரி ஒரு பணிவுக்காக ப்ரொமோவில் சொல்கிற மாதிரி என்னுடைய அடிநாதம் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாறும்போது எல்லாம் மாறிடுங்கிறது தான் பல பேட்டிகள்லையும் சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் சொல்லுகிறேன். அதில் ஒரு வாய்ப்பு தான் இது. தேங்க்யூ. Sir, I have one final question on behalf of us, sir. இந்த பிக் பாஸை பற்றி 58 years கிட்ட இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, 58-59 years. பட் இன்னைக்கு அகெயின் ஒரு டெபியூ ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த டெபியூ ஃபீல், டு யூ ஃபீல் இட் சார்? டு யூ கோ பேக் டு 5 வயசுக்கு திரும்ப போறீங்களா? இல்லை, நீங்கள் ஒவ்வொரு முறை நான் இப்போ அடுத்து இப்போ முந்தா நேற்று ஒரு ரெக்கார்டிங் பண்ணவங்க, அதுக்கு போகும்போது கூட எனக்கு ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன பட்டாம்பூச்சி படப்படத்து கொண்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் அதில் உள்ள என் ஆர்வத்தை பார்த்து இவர்களுக்கும் தெரிந்திருக்கும். அந்த பட்டாம்பூச்சி என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அது அந்த பட்டாம்பூச்சி என்னைக்கு பறக்கிறத நிறுத்துதோ அன்னைக்கு நான் வேலையிலேருந்து போயிடுவேன்.